பிறரை ஏமாற்றினாள். சிறுகதை. ஒரு கிராமத்தில் வேலாயுதம் என்பவர் ஒரு செல்வந்தர். ஆனால் மகா கஞ்சன். அவர் ஒரு சிறிய வீட்டில் வசித்து வந்தார். அவர் உடைகள் கிழிந்து பழையதாகிவிட்டாலும் அவற்றையே உடுத்தி வந்தார். அவருடைய எண்ணமெல்லாம் அதிக பணம் சம்பாதிக்க வேண்டும், சேர்க்க வேண்டும் என்பதுதான். வேலாயுதத்திடம் ராமு என்பவன் வேலை செய்து வந்தான். ராமு 50 வெள்ளி கடன் வாங்கியிருந்தான். வேலாயுதமோ ராமுவை ஏமாற்ற எண்ணி அவனிடம் 100 வெள்ளியை திருப்பித் தருமாறு கேட்டார். அதிர்ச்சியடைந்த ராமு, நான் ஏன் 100 வெள்ளி தர வேண்டும் என்று காரணம் கேட்டான். 2 மாதங்களுக்குள் பணத்தை வட்டியுடன் சேர்த்து ராமு அதிக பணம் தர வேண்டும் என்று வேலாயுதம் பதிலளித்தார். ராமுவிடம் அச்சமயத்தின் கையில் எந்த பணமும் இல்லாததால் வேறு வழியின்றி தன் பொருட்களை விற்று கடனை அவரிடம் தந்தான். 100 வெள்ளியை தந்திரமாக பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சியில் திளைத்தார் வேலாயுதம். அவர் அப்பணத்தை பத்திரமாக ஒரு துணியில் முடித்து கொண்டு தன் வீட்டுக்கு சென்றார். துணியை அவிழ்த்து பார்த்தார். பணத்தை காணவில்லை. வேலாயுதம் பணத்தை கண்டுபிடித்து தருவோருக்கு 50 வெள்ளி வெகுமதியாக தருவதாக கூறினார். சில நாட்களுக்கு பின் ராமுவின் மகளான தேவி அப்பணத்தை கண்டுபிடித்ததாக வேலாயுதம் அறிந்தார். உடனே ராமுவின் வீட்டிற்கு விரைந்தார். 100 வெள்ளியை பெற்றதும் அவர் பணத்தை எண்ணி பார்த்தார். பணம் சரியாக இருந்தது. ஆனால் பேராசை பிடித்த வேலாயுதத்துக்கு சொன்னபடி பணத்தில் பாதியை கொடுக்க அவர் மனம் இடம் தரவில்லை. கையில் இருக்கின்ற பணத்தை மறைத்து கொண்டு அவர் 100 வெள்ளி வைத்திருந்தேன், 50 வெள்ளிதான் இருக்கிறது என்றார். இதை கேட்ட தேவி தான் அந்த பணத்தை எடுக்கவில்லை என்று கூறி அழுதாள். அதற்கு வேலாயுதம், பரவாயில்லை, அந்த 50 வெள்ளியை நீயே அன்பளிப்பாக வைத்துக்கொள் என்று கூறினார். கோபம் கொண்ட ராமு, 100 வெள்ளிக்கு பதில் 50 வெள்ளிதான் இருக்கிறதென்றால் அந்த பணம் உன்னுடையதாக இருக்காது என்று கூறி வெள்ளியை வேலாயுதத்திடமிருந்து பிடுங்கிக் கொண்டு ஊர் மக்களிடம் நடந்ததை கூறி வேலாயுதத்தை ஒப்படைத்தார். ஊர் மக்கள் அவரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.